நாளைய விடியலின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கின்ற நம்முடைய இளைய சமுதாயத்தின் இளம் பிறை ஜெயலலிதா யானைகளுக்கு ஓய்வு கொடுக்கின்றோம், நீங்கள் ஜெயலலிதாவிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டுகிறேன். மீளாத விழா விடுமுறை கலைஞர் விட்டார், ஆனால் ஜெயலலிதா அதை ரத்து செய்தார். மதவாத தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தார், கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை ரத்து செய்தார். ராமர் கோயில் இடிக்கக்கூடும் என்று யாரும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு கொடியில் பூத்த மலர்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமான் மைத்துனர்களாக இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு கூட்டு பறவைகளாக வாழ வேண்டும் என்ற மனிதநேயம் தான், மத நல்லிணக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை. அதனால்தான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதை தவிர்த்தோம். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் அந்த பாரதிய ஜனதாவை பொறுத்தவரைக்கு ராமர் கோயில் கட்டுவது தப்பல்ல. அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு, அவரவர்களுடைய கடவுள் அவரவர்களுக்கு. ஆனால் அக்பர் காலத்திலே கட்டப்பட்ட அந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டுத்தான் ராமர் கோவிலை கட்ட வேண்டுமா என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டம் போட்டு நாடு முழுவதும் பேசினார்கள். ஜெயலலிதா ஆட்சியின் மீது அதிருப்திகள் ஏராளமாக இருக்கின்றன. அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தை நம்முடைய தளபதி நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்துவிடும், ஒழிந்துவிடும், அதுக்கு கல்லறை கட்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு முடிந்தது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் சாயாத கோபுரமாக, சரியாத இமயமாக, மீண்டும் கோட்டையை பிடிக்கும் கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார். தலைவர் கலைஞருக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் அதில் மிகுந்த பங்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிதாசன் சொன்னார், தேராட்டம் காரினில் போவோரே, எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும் என்று கேட்டார். அந்த விவசாயியின் கண்ணீரை துடைப்பதற்கு யாராவது முயற்சி எடுத்துக் கொண்டார்களா? நான் கேட்க விரும்புகிறேன், மேடையிலேயே அந்த கடனை ரத்து செய்த பெருமை உலக. என்னுடைய உண்மையான சொந்தங்கள் மக்கள் தான் என்று சொல்வதானால் நான் அம்மா ஜெயலலிதாவை கேட்கிறேன், போயஸ் கார்டனை மக்களுக்கு எழுதி வைக்க தயாரா? கொடநாடை மக்களுக்கு எழுதி வைக்க தயாரா? சிறுதாவூரை மக்களுக்கு எழுதி வைக்க தயாரா?